நாமத்துல கர்த்தர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இங்கே யாராவது பலவீனத்தோடு இருப்பீர்களானால் விசுவாசத்தோடு கூட உங்கள் கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூட உயர்த்தி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இப்பொழுதே அவர்களை தொடட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் சுகப்படுத்துவீராக. பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரதர் வெங்கடேஷ், பிரதர் டில்லி பாபு சம்பந்தம் ஐயா, சிஸ்டர் மாலின்ஸ்டருடைய கணவனார் சிஸ்டர் செல்வி, அவருடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ரட்சிக்கணும். சிஸ்டர் வனிதா, அவளை கர்த்தர் தொடணும், ரட்சிக்கணும். 2 கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. இந்த வாசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை வையும் ஆண்டவரே. பெயர்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ரட்சிப்பை தருவீராக, ரட்சிப்பை புதுப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னதை போல ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில உயிர்ப்பிப்பீராக. ரட்சிப்பை தந்து இவர்களை ஆசீர்வதித்து சபையில சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். 2 கரங்களை உயர்த்திங்க. இந்த தேசத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், புதுப்பாக்கத்தை ஆஸ்வதிக்கணும். 2021ஆம் ஆண்டு நமக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு கொரோனா வைரஸ் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வைரஸ் கிருமியை கர்த்தர் அழிக்கணும். நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். பிதாவே, அருமையான காலை வேளையில இந்திய தேசத்தை நம்முடைய திருக்கரங்களில் கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை ரட்சியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, செழிப்பான ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றுங்க. புதுப்பாக்கத்தை கர்த்தர் ரட்சித்துக் கொள்வீராக. எத்தனையோ ஜனங்க குடும்பமா இருக்கிறாங்கப்பா. உண்மை அறிந்து கொள்ளாதபடிக்கு, நம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. 2021ஆம் ஆண்டு இருக்கிறதான சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல முதல்வர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வேட்பாளர்களை கர்த்தர் நிறுத்துங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல எம்எல்ஏக்களை கர்த்தர் நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. அந்த தேர்தல் வன்முறை இல்லாம ஆண்டவர் நேர்மையான முறையில் நடக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. பூர்ண சுகம் பெற்று அவர்கள் வீடு திரும்பணும்பா. கொரோனா வைரஸ் கிருமியிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விளக்குங்க. தெய்வீக பாதுகாப்பு ஜனங்களுக்கு தாங்கப்பா. எதிர்ப்பு சக்தியை கர்த்தர் அதிகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை சீக்கிரமா இதற்கு மருந்து கண்டுபிடிக்க கர்த்தர் ஆண்டவரை ஞானத்தை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை திருச்சபைக்காக இப்படி திரு சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல இந்த திருச்சபையை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற அதுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து திருச்சபையின் தேவைகளை சந்திங்க ஆண்டவர். திருச்சபையில் அநேக ஆத்மாக்களை கொண்டு வாங்க, புதிய ஜனங்களை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படுவர்கள் அனுதினமும் சபையில சேர்ப்பார்கள் என்று இப்படி வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில சேர்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். தொடர்ந்து எல்லாவற்றையும் திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும். 106வது சங்கீதம், சங்கீதம் 106. சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமையான செயல்களை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தக்கவர் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். தெரிந்து கொள்வர்களின் நன்மையை நான் கண்டேன். உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை.
ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழப்பை பண்ணி அனுப்பினார். பூமி பிளந்து தத்தானை விழுங்கி ஆபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். எகிப்திலே பெரிய கிரியையையும் காமின் தேசத்தில் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகி ஆகையால் அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் ரட்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியும். அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார். அவர்கள் பாகாலியோரியை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினாலே அவருக்கு கோபம் முட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினாலே பதறி பேசினான். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுக்கு கன்னியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரத்திகள் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்களினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கப்போது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் ஹல்லேலூயா என்பார்கள். ஆமேன் ஹல்லேலூயா. யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்தில் நாம் வாஸ்த பிரகாரம் கர்த்தர் ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய தங்கள் ரட்சகரான இங்கே என்ன பண்ணுற இந்த அதிகாரத்தில் முழுவதுமே பார்த்தா தேவனை ரட்சகராகிய தேவனை இஸ்ரவேல் ஜனங்க மறந்தவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம தேவன் என்ன பண்ணக்கூடாது, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கூட அவருக்கு நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர். அதே 47ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர். நம்ம என்ன பண்ணணும்? நம்மை ரட்சித்த தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாய்
அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்கள் ரட்சிப்புக்காக. இங்கே போனால் மோசே என்ன பண்ணார், திறப்பில் நின்று ஜெபம் பண்ணார், ஜனங்கள் அழிந்து போகிறாங்கன்னு. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்ம புதுப்பாகத்து ஜனங்களுக்காக, இந்தியா தேசத்துக்காக, நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்காக, நம்ம சொந்த பந்தங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், நம்ம குடும்பத்துக்காக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை ரட்சித்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையினுடைய அறிவிப்புகளை நம்ம வாசிக்க கேட்போம். ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கும் மாலையிலே தொடர்ந்து 6 மணிக்கும் நடைபெறும். ஆகவே விசுவாச பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை தோறும் நமக்கு 6 மணிக்கு சுத்திகரிப்பு ஆராதனை நடைபெறும். இந்த 6 மணிக்கு நடக்கிற சுத்திகரிப்பு ஆராதனைக்கு நீங்கள் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இன்று ஆராதனை முடிந்த பிறகு பெண்கள் ஆராதனை நடைபெறும். ஆக பெண்கள் யாவரும் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்களை தங்களை முழுவதுமாக கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களிலே ஞான ஸ்நான ஆராதனை ஒப்பு கொடுத்து சில பிள்ளைகள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறதுனால அந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று அல்லது இந்த வாரம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் காண்கிறவர்கள் யாராக இருக்கீங்களா? இன்றைக்கு அல்லது இந்த வாரம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் காண்கிறவர்கள் யாராக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் வீட்டுக்கூட்டம் சிஸ்டர் செல்வி அவங்க வீட்டில் இந்த வாரம் வீட்டுக்கூட்டம், வியாழக்கிழமை வீட்டுக்கூட்டம் மாலை 7 மணிக்கு அவங்க வீட்டில் தையூர் பகுதியில் இருக்கிற சிஸ்டர் செல்வி அவர்கள் வீட்டில் வீட்டுக்கூட்டம் நடைபெறும். ஆகவே இந்த வீட்டுக்கூட்டத்துக்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து ஆஸ்வதிக்கும்படியாய், கர்த்தர் குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி நேரம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் முன்பாக வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பாரானால் நீங்கள் முன்பாக வந்து சாட்சி சொல்லலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய சபையின் சார்பாக காலண்டர், வாக்குத்தத்த கார்டு, அந்த அட்டையெல்லாம் போட வேண்டியதற்கு, கிறிஸ்மஸ் ஆராதனை மற்றும் புது வருட ஆராதனை நடத்த வேண்டியதற்கு சில தேவைகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன். நான் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நீங்கள் வெளியில் புதுசாக அந்த இதெல்லாம் மாற்றிருக்கிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை வைத்து தான் நாங்கள் இதை வாங்கணும். தயவுசெய்து நீங்கள் கொடுக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா, நான் இந்த மாதத்துடைய கடைசி இந்த வாரம் வரைக்கும் நான் டைம் கொடுத்தேன் உங்களுக்கு. ஆகவே 1 மாதம் அளவுக்கு உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தேன். தயவுசெய்து இந்த காரியத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். ஒரு குடும்பத்துக்கு 700 ரூபாய் என்று சொல்லி நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார்கள். இன்றைக்கு கொரோனான்றதுனால எல்லாமே ரேட் என்ன பண்ணிட்டாங்க, அதிகப்படுத்திட்டாங்க. ரேட்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் அதுக்கு மேலாக உங்களை ஆண்டவர் ஏவுவரானால் நீங்கள் அதுக்காக நீங்கள் கொடுத்து உதவும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த கீபோர்டுக்காக நம்ம சொல்லியிருந்தோம். கீபோர்டோடு கூட சேர்ந்து நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, யாழோடும் இசை கருவிகளோடு கூட என்ன பண்ணலாம், கர்த்தர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதனால நம்ம கீபோர்டு கூட ஆராதிக்கும் போது இன்னும் நல்லா நமக்கு பெஸ்ட்டாக ஆராதிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நம்முடைய ஜான்சன் அவங்களுக்கு தான் அவங்களுடைய கீபோர்டு தான் வரும்போது தான் கொண்டு வராங்க. அதனால் சபைக்காக ஒரு கீபோர்டு வேணும் சொல்லி ரொம்ப நாளாகவே நம்ம சபை இந்த இடத்துல வந்ததுனாலேருந்து நம்ம தொடர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த நாளில் கர்த்தர் கிரியை செய்வாராக. அதனால் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. காலண்டர் அதுவும் இருக்கும், அதுவும் நீங்கள் கொடுங்க. இது கடைசி மாதங்கிறதுனால தான் இந்த ஒரு நெருக்கம். தயவுசெய்து இந்த வருஷத்துடைய கடைசி மாதங்கிறதுனால தான் நமக்கு நல்லாவே தெரியும். மற்ற ஒரு 10 மாதத்தில் நம்ம எதுவும் கேட்கறது கிடையாது. ஆகவே இதை நீங்கள் கொடுத்து உதவும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நில்லுங்க. கர்த்தருக்காக கொடுக்குற ஒரு நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். சிஸ்டர் சுகன்யா பாருங்களா? தவிர பாரியா? ஜெபஸ்வாமி.
இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அவை நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். ஆமென். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக பாஸ்டர் அம்மாள் ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். துதிக்க கர்த்தர் நீர் அளித்த பெரிதான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா இந்த வேலையிலே உமக்காக ஆண்டவரே ஏசப்பா படைக்கப்பட்ட இந்த காணிக்கை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேத வார்த்தையின்படி ஏசப்பா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறாங்க. வேத வார்த்தையின்படி ஏசப்பா கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா பிள்ளைகளை உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும் ஆண்டவரே. இதோ உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை மறைத்து கர்த்தர் ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கடந்த நாட்களில் நம்முடைய சபையை சார்ந்த பிரதர் அலெக்ஸ் அவருடைய திருமணம் கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து அந்த மகனுடைய அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வருகிற 25ஆம் தேதி மறைமல் நகரில் வைத்து 25ஆம் தேதி நடைபெறுகிறது. ஆகவே அதற்குறித்ததான காரியங்களை நீங்கள் முடிந்த பிறகு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆலோசனை செய்து எப்படி செல்லணும் என்ன பண்ணணும் என்று சொல்லி நீங்கள் ஆலோசனை செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள. ஏன்னா மறுபடியும் நம்ம கூட முடியாது. ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு நீங்கள் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொண்டான். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ்
விருப்பம் கொண்டான். அல்லேலூயா. இந்த யோவாஸ் யார் என்று பார்ப்போமானால் இதே அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அவனுடைய டீட்டெயில்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவாஸ் ராஜாவாகிய போது, முதல் வசனம், யோவாஸ் ராஜாவாகிய போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பேர்செபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியால். ஆசாரனாகிய யோயாதீன் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதற்கு பிறகு சொல்லுகிறது இந்த 4வது வசனத்தில், அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை இந்த யோவாஸ் என்ன பண்ணா? புதுப்பித்தான். ஒரு ராஜா என்ன பண்றாரு? 7 வயது, என்ன வயசு? 7 வயதுலேருந்து அவன் ஒரு ராஜாவா இருந்தான். எத்தனை வருஷம்? 40 வருஷம் எருசலேமை அரசாண்டானா. இந்த ராஜா என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்று சொன்னா நாம நினைக்கிறோம் தேவனுடைய சபை. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். எழுத்தின்படி இது கர்த்தருடைய ஆலயம் தான். ஆனால் ஆவியின்படி ஆண்டவர் ஆலயத்தை எதை ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார் என்று நம்ம பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் யாரு? ஆலயம். நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் என்ன, எப்படி இருக்கிறதா? தேவனுடைய ஆலயமா இருக்கான். ஆமென். இதை தான் இந்த யோவாஸ் என்ன செய்யறாரு? யோவாஸ் தன் ஆலயத்தை புதுப்பிக்கிறான். எழுத்தின்படி ஒருவேளை அவன் ஆலயத்தை புதுப்பிக்கலாம். நான் ஆவியின்படி உங்களிடத்துல நான் பேசுகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆலயத்துக்குள்ள யார் வாசமா இருப்பா? தேவாதி தேவன். இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த வேதம் அவரை குறித்து தெளிவா சொல்லுகிறது. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளோ பெரிய தெய்வம். நம்ம கையளவு இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், அவர் வரணும்னு சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த இருதயத்தை ஆண்டவர் ஆராதனை ஸ்தலம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ உங்க இருதயமும் என் இருதயமும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆலயமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள தான் அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. இந்த இருதயத்துக்குள்ள என்ன உண்டாதுன்னா, ஒரு வசனம் தெளிவாக சொல்லப்படுறது, இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை, கோபம், எரிச்சல், பொறாமை, களவுகள், மேட்டிமையான பேச்சுகள், இதெல்லாம் எங்கேருந்து வருதா? இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து மனுஷன் என்ன பண்ணுதான்? தீட்டுப்படுது. சில பேர் சொல்லுவாங்க இது தீட்டு அது தீட்டு, ஒதுக்கி வச்சிருவாங்க சில பேரை. ஆனால் ஆண்டவர் சொல்றார் தெளிவா, எது தீட்டு? வாயிலேருந்து வெளியில வருது பார்த்தீங்களா வார்த்தை, இதுதான் இன்னொரு மனுஷனை போய் தீட்டுப்படுத்துமா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த இருதயத்தை ஆண்டவர் ஆலயமா பார்க்குறார். இந்த இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணிட்டார்னா இந்த இருதயம் பரிசுத்தமாய் மாறிடும். அல்லேலூயா. இந்த இருதயம் வெண்மையாய் மாறிடும். ஆமென். ஆனால் இந்த இருதயம் ஒவ்வொரு நாளும் சில வேளையில் உலகத்தில் நாம் இருக்கிறதுனால, இந்த பாபிலோன் என்கிற இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் தீட்டுப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நாம் தள்ளப்படுவோம். ஒவ்வொரு நாளும் அழுக்குப்படியும். நம்ம சரீர உலக பிரகாரமாக கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தில் நம்ம தினமும் குளித்தால் என்ன ஆகுது? அழுக்கு வரதான் செய்யுது. அப்போ உள்ள இருக்கிற அந்த இருதயமாக இருக்கிற இந்த ஆலயம்
தீட்டுப்படுமானால் இந்த தீட்டுள்ள இருதயத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆலயத்தை என்ன செய்யணும்? பழுது பார்க்கணும். அதை தான் இந்த யோவாஸ் செய்தார். கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறதே அவருக்கு விருப்பம் கொண்டாராம். எத்தனை பேருக்கு என் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும், என் இருதயமாகிய ஆலயம் சரியாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய சபையும் கரெக்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய இருதயம், நம்ம ஆலயமாக இருக்கிற நம்முடைய இருதயமும் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, உன் கண்ணை ஆண்டவர் கேட்கல, நம்முடைய கைகளை ஆண்டவர் கேட்கல, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த யோவாசை போல மறுபடியும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கிறதற்கு யோவாஸ் விருப்பம் கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு என்னென்னலாம் அவன் செய்கிறான் பாருங்க. என்னென்னலாம் சில ஒரு 4 குறிப்பை நான் சீக்கிரத்தில் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 4 குறிப்பு. முதலாவது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கணும்னா நாம் யோவாசை போல என்ன செய்யணும்? இந்த யோவாசை போல நாம் என்ன செய்யணும்? நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த வேதத்தின் அடிப்படையாக, இந்த அதிகாரத்தின் அடிப்படையாக சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஏற்கனவே வாசித்தது பிரகாரம் 2 நாளாகமும் 24 2வது வசனத்தை மறுபடியுமாய் வாசிப்போம். ஆசரனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு, ஆமென், அல்லேலூயா. யாருடைய பார்வைக்கு இந்த யோவாஸ் செம்மையானதை செய்தா? கர்த்தருடைய பார்வைக்கு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனுடைய பார்வைக்கு நாம செம்மையானதை செய்யறத போல இருக்கலாம். மனுஷனுடைய பார்வைக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா மனிதன் என்ன பண்ணலாம்? ஏமாற்றிடலாம். ஈஸியா பாஸ்டர் ஏமாத்திடலாம், ஈஸியா நம்மளுடைய எஜமானை ஏமாத்திடலாம், நம்மளுடைய எம்டியை ஏமாத்திடலாம், நம்ம மனைவியை ஏமாத்திடலாம், கணவனை ஏமாத்திடலாம், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்திடலாம். ஆனா கர்த்தரை ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாது? ஏமாற்றவே முடியாது. சண்டே கிளாஸ்க்கு ஒரு பாட்டு இருக்கு, கணக்குவாதியாரை ஏமாற்ற முடியுமா? கணக்குவாதியார் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் கணக்கு போடுகிற கர்த்தர் அவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கையும் கணக்கில் போய் சேரும். அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. அதனால தான் இந்த யோவாஸ் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செஞ்சான். செம்மையானது, நல்ல காரியங்களை செஞ்சான். இன்னைக்கு நம்முடைய இருதயம் சீர்பட வேண்டுமானால், நம்முடைய ஆலயம் சரியா இருக்கணும்னா, இந்த யோவாசை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். அல்லேலூயா. செம்மையானதை செய்யணும். பொய் சொல்லக்கூடாது. இது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு காரியம். கூடுமான அளவுக்கு பொய் சொல்றதை நிறுத்துவோம், புறங்கூறுறதை நிறுத்துவோம், மற்றவர்களுக்கு விரோதமாய் பழி சொல்லுகிறத நிறுத்துவோம். இதெல்லாம் என்னதான் உண்டாது? நம்ம வாயில சொல்லிடுறோம், ஆனால் இருதயம் திட்டு பருது நமக்கு வெளியில தெரிய மாட்டேங்குது. இருதயம் ஆட்டோமேட்டிக்காக திட்டு ஆகுறதுனால வெளியில நம்மளால என்ன பண்ண முடியல? அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, இருதயத்தை வெளியில வைக்கல, உள்ள வச்சு படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த யோவாசை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பம், நம்முடைய கணவர், நம்முடைய மனைவிமாரெல்லாம் கணவரை பாருங்க, நம்முடைய கணவர் செம்மையானதை, கர்த்தருக்கு செம்மையானதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? உலக எஜமானலாம் ஒரு விருப்பம் படுவாங்க, இவன் வேலைக்கு வரான், இவன் எனக்கு விருப்பமானதை செய்கிறானா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நாம் கர்த்தருக்கு விருப்பமானவைகளை நாம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்கு விருப்பமானவைகளை செய்கிறது தான் செம்மையான காரியம். அல்லேலூயா. எது கர்த்தருக்கு விருப்பம்? நான் உண்மையா இருக்கிறது, ரெகுலரா சபைக்கு வருகிறது, கர்த்தருக்காக தசம பாகம் கொடுக்கிறது. நான் பணத்தை நான் சொல்லல, வசனத்தின்படி சொல்லுகிறேன். தசம பாகம் கொடுக்கிறது, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. செம்மையானது. அல்லேலூயா. என்னதான் ஆனாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வர தடையா இருக்குன்னா தடையை உடைச்சிட்டு சபைக்கு வாங்க. அல்லேலூயா. இதான் நம்முடைய வாழ்க்கையில் செம்மையானது. யாரை நான் குற்றப்படுத்தி சொல்லல. சில நிகழ்ச்சிக்குன்னா லீவ் போட்டு என்ன பண்றாங்க?
திருமணமானாலும் எதானா லீவ் போட்டு வர்றாங்க. ஆனால் சபைக்கு லீவ் போட்டு வர முடியல. சபைக்கு பர்மிஷன் கேட்டுன்னு வர முடியல. அல்லேலூயா. நான் துக்கத்தோடு கூட பேசுகிறேன், வேதனையோடு கூட பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 நாள் உன் இஷ்டத்தின்படி என்ன வேணால் பண்ணுன்ட்டார் ஆண்டவர். 7வது நாள் என்னுடைய நாள். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க வரணும். அல்லேலூயா. ஜனங்க கர்த்தரை துதிக்க வரணும். ஆமென். இதெல்லாம் ஆண்டோடைய பார்வையில் என்ன? அது செம்மையான காரியம், செம்மையான காரியம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறவன் நம்ம யாரையோ ஒருத்தனை கவனிச்சுட்டு இருக்கிறான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை, கிறிஸ்துவ பிள்ளைகளே, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். உன் சொந்தக்கார ஜனங்க உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ நீ மிஸ்டேக் பண்ணுவ, எப்போ நீ தப்பு பண்ணுவ, அப்போ வந்து கேட்பான், நீ கர்த்தருடைய பிள்ளை தானே, நீ வேதத்தை சுமக்கிறவன் தானே, நீ சபைக்கு போகிறவன் தானே, நீ இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த யோவாசை போல உன் ஆலயம் சீராக இருக்கணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலயம், இருதயமாகி இந்த ஆலயம் சரியா இருக்கிறோமானா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யணும். கர்த்தர் எல்லா இடங்களும் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம வேலையில் இருந்தாலும் கர்த்தர் அங்கே பார்க்கிறார், நம்ம வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். நம்ம எந்த இடங்களில் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வை எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கு, எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்துட்டே இருக்கிறார். பூமி எங்கும் தேவனுடைய கண்கள் உலாவுகிறது என்று வேதம் சொல்கிறது. பூமி எங்கும் உலாவி பார்க்கிறதா. ஒருவனாவது உணர்வுள்ளவன் உண்டா, தேவனை தேடுகிறவன் உண்டா என்று ஆண்டவர் மனுபுத்திரை நோக்கி கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க இருதயத்தையும் என் இருதயத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன செம்மையான அவருடைய பார்வையில் நாம் செம்மையானதை செய்கிறோமா? அல்லேலூயா. கணவனை ஏமாத்திடலாம், மனைவி ஏமாத்திடலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது இந்த யோவாஸ் என்ன செய்கிறார்? கர்த்தரின் பார்வைக்கு அவன் நலமானது செம்மையானதை கர்த்தருக்காக செய்தான். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்றான் தைரியமா, கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்கவே எனக்கு விருப்பம் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, வீட்டை கட்டுறதுக்கு விருப்பம் ஜனங்களுக்கு. என் வீடு இப்படி கிடக்குது, நல்ல சூப்பர் வீடு நான் உண்டாக்கணும், என் வீடு நல்லா மச்சுப்பாக நல்ல வீடாக உண்டாக்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதெல்லாம் நான் குறை சொல்லலை, எல்லாம் வேணும் தான் நமக்கு, நான் வேணான்னு சொல்லலை, எனக்கும் அது வேணும் தான், நமக்கு வேணும். ஆனால் அதை விட இதை எப்படி நம்ம விரும்புகிறோமோ அதை விட மேலானது நம்முடைய இருதயம். இந்த இருதயமாகி இந்த ஆலயம் சரியா இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் எந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆசீர்வாதங்களை இழந்து காணப்படுவோம். உலக ஆசீர்வாதமும் இது சேர்ந்து தான் வருது. ஆவிக்குரிய ரீதியில் நம்ம கரெக்டாக இருந்தால் உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் நமக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் கர்த்தருக்கு செம்மையானதை செய்யுங்க. ஆமென். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு செம்மையானதை செய்யுங்க. உலகத்தான் வந்து உலக காரியங்களை செய்ய உங்களுக்கு உட்படுத்துறானா, இது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றானா, கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க, வைராக்கியமா நில்லுங்க. நான் வந்து உலகத்தில் நான் வந்து ஆஃபீஸ் பாய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆஃபீஸ் பாய் வேலை செய்யறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் பாய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த விக்கிரக படத்தெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணி அதுக்கு மாலெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு எனக்கு தான் அந்த வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா, நான் அந்த இடைப்பட்ட நாட்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் அதை வந்து கண்டுக்கவே இல்லை, தொடக்கவே இல்லை. ஒரு நாள் என்னோட எம்டி என்னை பார்த்துட்டு பயங்கர கோவக்கார அவர் வந்தாலே எழுந்து நிற்கணும். முதல்ல அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வராரு, நான் எழுந்து நிற்கவே இல்லை. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அந்த ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறேன். எழுந்து நிற்காமல் இருந்தேன். அவர் எம்டின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஆஃபீஸ் உள்ள போயிட்டு என்னை கூப்பிட்டார். உள்ளே கூப்பிட்டேன்னு, நான் யாரும் தெரியுமான்னு கேட்டார். என்னை பார்த்து, நான் தான் இந்த இடத்துக்கு எம்டி, நான் ஓனர், நான் வரும்போது உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த காரியம் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாளும் அது பக்கமே நான் போகலை. என்னை வந்து கூப்பிட்டாங்க, இதை செய்யணும், நான் முடியாதுன்ட்டேன். வேலையை போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ண மாட்டேன், அது விக்கிரகத்தை நான் அதை என்ன பண்ண க்ளீன் பண்ண மாட்டேன், அதை மாலை போட மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், எதுவும் வைக்க மாட்டேன். நான் வைராக்கியமாக இருந்தேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியமெல்லாம் கர்த்தர் பார்த்தார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சில காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்ப கர்த்தருடைய பார்வைக்கு என்ன பண்ணணும்? செம்மையானதை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது இந்த யோவாஸ் என்ன செய்கிறார்? 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு பணம் சேகரிங்கள். போதும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு பணம் சேகரிங்கள் என்று இந்த யோவாஸ் ஆசாரியனும் அங்க இருக்கிற ஆட்களையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு? யூதா பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு? இந்த மனுவை வைக்கிறார் அங்க. அல்லேலூயா. இந்த காரியங்களை அந்த இடத்துல வைக்கிறார். எதற்கு தெரியுமா? ஆலயம் பழுதாய் கிடக்குது, ஆலயம் கெட்டு போய் கிடக்குது. முன்னாடி வாசித்தோம் 1 கொரிந்தியர்ல வாசித்தோம். உன் ஆலயத்தை நீ சரி பார்க்கலனா உன் ஆலயம் கெட்டு போயிடுன்றார் ஆண்டவர். உன் இருதயமாய் ஆலயம் கெட்டு போயிடுன்றார். இந்த யோவா செய்த 2வது காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை வருஷம் வருஷம் பழுது பார்க்கிறவனாயிருந்தான். சரி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2வது சரி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். 2வது இந்த ஆலயம் சரியா இருக்க வேண்டுமானால், இந்த ஆலயம் சீர்பட வேண்டுமானால் 2வது என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலயத்தை இந்த யோவாஸ் வருஷம் 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 என்ன பண்ணா? பழுது பார்த்தான். எங்கெங்கெல்லாம் உடஞ்சிருக்கு, எங்கெங்கெல்லாம் அதை புதுப்பிக்கணும், எங்கெல்லாம் சீர்படுத்தணும், எங்கெல்லாம் சரி பண்ணணும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சரி பார்க்கணும். அல்லேலூயா. அதுக்கு என்னத்தமா பண்ணணும்? முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கு? யாராவது இந்த வாரத்திலே யாராவது நம்ம திட்டிருப்போம், யாராவது நம்ம திட்டிருக்கலாம், அல்லது தவறான வார்த்தையை பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு தவறை செஞ்சிருக்கலாம். ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் அதை ஞாபகப்படுத்துவார். என்ன பண்ணணும் தெரியுமா? அதை பழுது பார்க்கணும். ஆண்டவர், எந்த இடத்த நான் அசுத்தப்படுத்திட்டேன், எந்த இடத்த நான் சரி பண்ணாமல் விட்டுட்டேன், அதை நான் சரி பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தூண் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா பொருட்களும் இருக்குது. ஏதாவது ஒன்றத்தில் அழுக்கு என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன பண்ணுறோம்? போய் தொடச்சிடுறோம், க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா ஆலயம் கரெக்டாக நீட்டாக இருக்கணும், சரியாக இருக்கணும், ஜனங்க வந்து போகிற இடம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இந்த யோவாஸ் என்ன செய்கிறான்? ஜனங்களை கூப்பிட்டு, ஆசிரியர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறான்? ஆலயத்தை பழுது பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்கிறான். இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆலயமாகிய, இந்த இருதயமாகிய ஆலயம் இன்றைக்கு எப்படி இருக்கு? பழுது உள்ள இருதயமாக இருக்கா? அது கரெக்டான ஒரு சீரான இருதயமாக இருக்கா? அல்லேலூயா. சரி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஏனோதானோ வாழுகிற வாழ்க்கை கிடையாதுங்க. அன்பு சகோதரிய சகோதரனே, ஏனோதானோ என்று சொல்லி வாழுகிற வாழ்க்கை இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இதை நம்ம சரி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழணும், சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழணும். இதை விட வேற ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையை நம்ம ஏனோதானு வாழ்ந்துடலாம் இல்லை? இதை விட வேற ஒரு வாழ்க்கை நம்ம கொடுப்பாரு ஆண்டவர் நினைச்சா நம்ம இன்னொரு வாழ்க்கை கிடைக்குதே, இது இஷ்டம் போல நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சலாம். ஆனால் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கை தான். உயிர் போன பிறகு இன்னொரு வாழ்க்கை நம்ம இருக்குன்னு அதை கொடுத்து நான் சொல்லலை. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை தான். இப்போ பாருங்க, ஆயுசு நாட்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சாப்பாட்டில் சுத்தம் கிடையாது, எதுவும் சுத்தம் இல்லை. ஆனால் ஆயுசு நாட்கள்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிது. அப்போ இருக்கிற குறுகிய இந்த ஆயுசு நாட்கள் என்ன பண்ணணும்? எனக்காகவே நான் வாழணும், எனக்காகவே வீடை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் உன் ஆலயம் பழுது கிடக்குது, உன் ஆலயம் நொந்து கிடக்குது, உன் ஆலயம் விரிசல் பட்டு கிடக்கு, இதுக்கு என்ன செய்ய போறோம் நாம? அல்லேலூயா. இவன் வருஷந்தோறும் ஆலயத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினான். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை புதுப்பிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், அவர் ஜெபம் பண்ணுவார் எப்பவுமே. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், எப்பவுமே எழுந்த போது ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு கழுவுங்கப்பான்னு சொல்லுவாராம். இரவு நேரத்தில் தூங்கும் போதும் ஆண்டவரத்தில் சொல்லுவாராம், உங்களுடைய ரத்தத்தினால என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க. ஒவ்வொரு நாளும் கழுவிக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய இருதயத்தை. வேதம் சொல்லுது, இந்த மனம் புதிதாகிறதுனால நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? மறுரூபமாகணுமா.
நம்ம வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். புதிய வாழ்க்கையா நம்ம மாற்றப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. பழையவை எல்லாம் என்ன பண்ணிச்சு? ஒழிந்துச்சு, அவ்வளவுதான். இனி எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில புதிய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே புதிய இருதயம் தாங்க. எல்லாம் மனுஷ இதுல தான் இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம். பாவங்கள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா இந்த இடைப்பட்ட நாட்களிலோ, இந்த இடைப்பட்ட நாளிலோ என்ன பண்ணணும்? ஒருவேளை பாவம் செய்வோமான கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன்ப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும்? நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கிற இடம் எது தெரியுமா? நீங்க ஜெபிக்கிற ஜெப அறை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற இடம். தேவனுடைய ஆலயம் தான் நாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடம். அல்லேலூயா. வேற எங்க போனாலும் நம்ம ஆராய்ஞ்சே பார்க்க முடியாது. என்னைக்குன்னா உங்க இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? என் இருதயம் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணியிருக்கீங்களா? ஆமே. பரிசுத்தவான்களாம் அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களால ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடிஞ்சது. நம்ம இருதயத்தை நம்ம சோதிக்கணும், சோதிச்சு பார்க்கணும். எப்படி இருக்கு என் இருதயம்? என் இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாழ முடியுமா? இயேசு பரிசுத்தர் அவர் உள்ள தங்க முடியுமா? அவர் நம்ம உள்ள உலாவ முடியுமா? எப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்தை நாம் பழுது பார்க்கிறவர்களாக அல்லது சரி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக நம்ம வாழணும். அல்லேலூயா. ஆமென். சில வேலையில் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் இருக்கும், அதை கரெக்டாக பழுது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வருஷம் வருஷம் புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்க பார்க்க என்ன அந்த ஆலயம், அந்த இடம் புதுசாகவே இருக்கும். ஏன்? அதை பழுது பார்த்துருக்குறாங்க, பழுது பார்த்துருக்குறாங்க. இப்போ உங்கள் ஆலயத்தை கர்த்தர் பார்ப்பாரானா அது புதுசாகவே இருக்கணும், பழுது பார்க்கப்பட்ட ஒரு நிலையிலேயே இருக்கணும். அல்லேலூயா. இந்த யோவாஸ் அப்படி தான் நினச்சான், அப்படி தான் நினச்சான். அதுக்கு தான் விரும்பினானே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இருதயத்தை பழுது பார்க்க போகிறோம்? அல்லேலூயா. பழுது பார்க்கணுன்னா கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர் இது தேவையில்லை. என்னால் ஜபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், ஆராதனை, இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை ஆட்டோமேட்டிக்காக பழுது பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் துதிக்க அதான் தான் ஆராதனையில் துதிங்கம்மான்னு சொல்கிறேன், ஜெபிங்கம்மா, சத்தமாக ஆர்ப்பரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்? இருதயம் பழுது பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த துதி. அல்லேலூயா. சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம துதிக்க. அல்லேலூயா. மூன்றாவதாக 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம். ஆமென். தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை என்ன பண்ணாங்களாம்? பலப்படுத்தினாங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயமாகி இந்த ஆலயம் பலனற்று கிடக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துட்டா போதும், உடனே அந்த ஆலயம் டப்புக்குன்னு அப்படியே உடஞ்சி தூளா போயிடும். ஆண்டவர் மறந்துடுவாங்க, கர்த்தர் கூட இருக்கிறத மறந்துடுவாங்க, இயேசு யாருன்றதை மறந்துடுவாங்க, நமக்குன்னு ஒரு ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கு அதையும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிற்கும். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, பயம் வந்துச்சு, திகில், இதெல்லாம் இருதயமாகி ஆலயத்துக்குள்ள வரும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினான். ஆரம்ப ஸ்டேஜில் ஆண்டவரை அல்லேலூயான்னு சொல்லி சத்தம் வரும். ஆனா போக போக அந்த அல்லேலூயா எப்படி வரும்? அல்லேலூயா அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும். கை தட்டுவோம், ஆரம்பத்தில் நல்லா வேகமாக தட்டுவோம். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக தட்டுறது ஏமா ஆண்டவர் உன்னை எப்படி நேசிக்கிறார் அதே போலதான் இன்னைக்கும் நேசிக்கிறார். ஆனா நம்ம தானே பண்றோம்? ஆராதனை குறைவு, ஜெபிக்கிறதுல குறைவு, ஆண்டவரை தேடுறதுல குறைவு. அல்லேலூயா. முந்தின சீருக்கு கொண்டு வந்து நிறுத்தினானா, பலப்படுத்தினானா. முன்னாடி எப்படி ஆண்டவர் ஆலயத்தை எப்படி புதுப்பிச்சு பக்காவா அழகா வச்சிருந்தாரோ அதே ஆலயம் இப்ப இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ முந்தின சீருக்கு உன் ஆலயம் எப்படி முந்தினது எப்படி இருந்ததோ, முன்ன எப்படி உன் ஆலயம் பலப்பட்டு இருந்ததோ, உன் ஆலயம் எப்படி சீரா இருந்ததோ, உன் இருதயமாகிய ஆலயம் எப்படி நல்லா இருந்ததோ, அதே முந்தின சீருக்கு இந்த யோவாஸ் எப்படி கொண்டு வந்து நிறுத்தினானோ அதே போல நம்முடைய ஆலயத்தை என்ன பண்ணணும்? முந்தின சீருக்கு கொண்டு வந்து நம்மை பலப்படுத்தணும். தலைவலி வருதா? சபைக்கு வராமல் இருந்துடாதீங்க.
அந்த தலைவலியை போக்கணும்னா சபைக்கு வந்தால் தான் தலைவலி போகும். ஜுரமா சபைக்கு வாங்க, வந்தால் தான் இங்கே எல்லாம் நோயும் போகும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் தேடி பாருங்க. அல்லேலூயா, ஆமே. நம்ம தெய்வத்தை நாமல் என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தவே கூடாது. அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம உணர்ந்து இருக்கணும், அதை செயல்பாட்டில் கொண்டு வரணும். அல்லேலூயா. முதல் காரியத்தை கர்த்தருக்கு கொடுங்க. பலவீனமா கர்த்தருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமே. என்ன வந்தாலும் சபைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் எனக்கு பயங்கரமான தலைவலி, அந்த தலைவலி இது வரைக்கும் நான் நினச்சது கூட பார்த்தல, அவ்வளோ இறுக்கமான தலைவலி. என்னால் அடுத்தது மரணம் தானா நினச்சிட்டு அந்த அப்படிப்பட்ட ஒரு வலி. ஒரு இடத்துல பிரசங்கத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த ஆராதனை தான் நான் சபை ஆராதனையாக நான் போய் பங்கு பெற முடியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் அந்த செய்திக்கு போய் வசனத்தை சொல்கிறத காட்டி எனக்கு பெருசிலப்பா, நான் போய் ஆராதனைக்கணும், நான் அப்போ கர்த்தரை தேடணும், முதல்ல எனக்கு அதுதான் முக்கியம். அதனால் அந்த கூப்பிட்ட இடத்துல போய் நான் ஆளாக போய் உட்காந்து ஆண்டவரை ஆராதித்தேன். செய்தி கொடுக்குற வேலையில் அந்த தலைவலியெல்லாம் போயிடுச்சு எனக்கு. அல்லேலூயா. ஒருவேளை நான் வீட்டில் இருந்தால் அந்த தலைவலியோடு கூட இருந்து இன்னும் அதிக தலைவலியோடு கூட தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தை ஒரு நாளும் நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி சுகவீனத்தை ஒரு நாள் நம்ம பார்க்கக்கூடாது. கணவன் மூலமாக பிரச்சனை வருதா, பார்க்காதீங்க, தூக்கி போடுங்க. முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. வருஷம் வருஷம் பழுது பார்த்தான். 2வது என்னாச்சு, தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சிறுக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினான். நீங்கள் தான் உங்களை பலப்படுத்தணும். கர்த்தருடைய வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களை பலப்படுத்துறதுக்கு. வசனத்தை சொல்லி பலப்படுத்திக்கிங்க. அல்லேலூயா. வசனத்தை சொல்லி என்ன பண்ண, பலப்படுத்திக்கிங்க. வசனம் தான் உங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பாருங்க, ஞானசானம் எடுத்து கரை ஏறினவுடனே ஒரு பிரச்சனை வருது அவருக்கு. பிசாசு கொண்டு போய் எங்கே போய் நிறுத்துறான், ஆவியானவர் மூலமா. சோதனை என்ற ஒரு இடத்துல போய் நிறுத்துற. 40 நாள் சாப்பிடவே இல்லை. சோதனை. பிசாசு வந்து வசனத்தை காமிட்டே அவனுக்கு மேற்கோள் காட்டுறாரா. ஆண்டவர் பாருங்க, அந்த வசனத்தை வச்சே ஆண்டவர் அவனை மேற்கொண்டார். அவர் ஆண்டவர் பலப்படுத்தினார். எப்படி? வசனத்தை வச்சு தான் பலப்படுத்துறார். உன் இருதயமாகிய ஆலயம் கெட்டு போய் கிடக்கா, ஆண்டவருடைய வசனத்தை வச்சு நீ பலப்படுத்து. வசனம் துக்கம் வருதா, உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வசனம். அல்லேலூயா. அன்பு இல்லையா, தேவனை நேசிக்கிறான்னு சொல்லு. அன்பு, ஆண்டோட அன்பான வசனத்தை எடுத்து சொல்லு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சமாதானம் இல்லைன்னா வசனத்தை வாசிக்கும் போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு வசனத்தின் மூலமா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த யோவாஸ் ஆலயத்தை அதன் முந்தின சிறுக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினான். நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தணும். முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனால் இப்போ எங்கே நமக்கு போச்சு அந்த ஜெப வாழ்க்கை? நல்லா வேதத்தை வாசிச்சிருப்போம், ஆனால் இப்போ நமக்கு வேத வாசிப்பு இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம புதுப்பிக்கணும். இந்த யோவாசை போல இந்த ஆலயத்துக்கு தேவையானதெல்லாம் இதுதான். நம்ம இருதயம் ஆலயத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. ஜெபம் தேவை, வேத வாசிப்பு தேவை, பரிசுத்த வாழ்க்கை தேவை. இது இல்லைன்னா நம்முடைய ஆலயம் சீர்கெட்டு போயிடும், உடஞ்சிடும், சுக்குநூறாக மாறிடும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டாராம், முறிக்க மாட்டார். மங்கி எறிகிற திரியிற என்ன பண்ண மாட்டார், அணைக்க மாட்டார். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது மங்கி எரிஞ்சுதுன்னு வச்சுங்க, திரி என்ன பண்ணுங்க, நம்ம என்னன்னா மங்கி எறிகிற திரின்னு அணைச்சிருவோம், அந்த திரியை தூக்கி போட்டுருவோம், வேற ஒரு திரியை தான் வைப்போம். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க, நீ மங்கி அறிந்தாலும் உன் ஆண்டவர் கைவிடவே மாட்டுறாரு, உன் ஆண்டவர் அணைக்கவே மாட்டுறாரு. அதை வச்சே ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். உன் இருதயத்தை நாங்களும் என்ன பண்ணணும், பழுது பார்க்கணும். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கை, வேத வாசி வாழ்க்கை இன்னும் பலப்படுத்தணும். இந்த நாட்களில் அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கடைசி நாட்களில் இருக்கிறோம். இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். கடைசி நாட்களில் இருக்கிறோம். ரொம்ப தேவை ஜெபம், ரொம்ப தேவை பரிசுத்தம், ரொம்ப தேவை ஆண்டவருடைய வசனம். இதெல்லாம் அதிகமாக நமக்கு தேவை. அல்லேலூயா. 4வதாக 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவுக்கும் அதனாலே கர்த்தருடைய ஆலயத்தில் பணிமுட்டுகளையும் வேண்டிய பணிமுட்டுகளையும் கலசங்களையும் பொற்பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும்
பண்ணுவித்தான். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலியை செலுத்தி வந்தார்கள். இந்த சர்வாங்க தகன பலியை பார்த்துருக்கீங்களா? சர்வாங்க தகன பலினா சர்வ அங்கம், இந்த உடம்பு முழுசும் அந்த ஆடை என்ன பண்ணுவாங்க, நல்லா துண்டு 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 துண்டா ஒவ்வொரு பாகமாக தனித்தனியா அப்படி துண்டு துண்டு துண்டா வெட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. இதுதான் சர்வாங்க தகன பலி. அதே போல தான் நம்முடைய உடலையும், என்னடா பாச சொல்லிட்டா வெட்டி எடுத்து, நான் அப்படி இல்லை, நான் ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறேன். உங்களை முற்றிலுமாக என்ன பண்ணணும், இந்த சர்வ அங்கத்தையும் தகன பலியாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தகன பலி இடுறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் நல்லா நுகர்ந்து கொள்றார், அதை வாசனையாக நுகர்ந்து கொள்றார். இப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆடு ரத்தம், கோழி ரத்தம், அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தேவையில்லை. இப்போ யாருக்கு தான் தேவை? நீங்களும் நானும் தான் சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும் அவர்கிட்ட. அல்லேலூயா. நம்முடைய அங்கம் முழுதும் தகன பலியாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும். நாளெல்லாம் ஆலயத்தில் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்தை கர்த்தருக்கு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தீட்டு எது மூலியமாக தான் வருது? இந்த சரீரம் மூலியமாக தான் நமக்கு தீட்டே வருது. கண்ணு மூலியமாக தீட்டு வரும். ஏதாவது ஒரு தவறானதை பார்த்துட்டா உடனே இந்த இருதயம் போய் ஸ்டோர் ஆகிடுது. இருதயம் ஸ்டோர் ஆனவொன்னே அதை அப்படியே மண்டையில் கொண்டு வரும், மூளையில் கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், செயல்பாடில் கையை கொண்டு வந்து செஞ்சிடறோம். அப்போ முதலாவது உன் கண்ணு தான் உன் சரீரத்துக்கு என்ன சொல்லிருக்கு, விளக்கா இருக்குன்றார். இந்த கண் என்ன ஸ்டோர் பண்ணுதோ, ஃபோட்டோ எடுக்குதோ, டக்குன்னு ஒரு பார்த்து டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துரும், அப்படியே போய் இருதயத்தில் போய் ஸ்டோர் ஆகிடும். இருதயத்துலேருந்து அப்படியே மூளைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களும் அப்படிதான். நம்ம தவறானதை பார்க்கும் பொழுது, தவறானதை கேட்கும் பொழுது இந்த இருதயத்துக்குள்ளே போய் உக்காந்துது. அப்போ நல்லா இருக்கிற இருதயம் என்ன ஆகுது, தீட்டுப்படுது, பழுதாக்கப்படுது. அதான் அந்த யோவாஸ் பாருங்க, நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான், தகன பலியை செலுத்துறான். தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணணும், நம்மையே ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ அப்படி பண்ணும்போது என்னதான் ஆகும், நம்ம இருதயம் ஆண்டவருக்கு உகந்த இருதயமாய் மாற்றோம். அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அடுத்த சமூகத்தில் நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. அப்படி எழுந்து நிற்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ரபல சந்தரதரலரலரலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உகந்த காணிக்கையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க 2 கரங்களை உயர்த்துங்கப்பா. என் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். என் ஆலயம் தீட்டுள்ளதாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். என் இருதயமாகிய ஆலயம் வெண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா,
சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் சொல்லுங்க. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் அப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்தேனையா என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து என் கண்களை தூய்மையாக்குங்க பாப்பா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் என் கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆண்டவரே என் கண்களை தூய்மையாக்குங்கப்பா. என் காதை தூய்மையாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய குரலை கேட்கணும். உம்முடைய தூய முகத்தை நாங்கள் பார்க்கணும்ப்பா. அதற்கு எங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். எங்கள் ஆலயமாகிய இருதயம் வெண்மையாய் மாறணும் ஆண்டவரே. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. யோவாசை போல ஆண்டவரே இருதயமாகிய ஆலயத்தை நாங்கள் பழுது பார்க்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பலப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துங்க. வேத வாசிப்பை கர்த்தரை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிரச்சனையை மேற்கொள்ள நாங்கள் பலவானாய் மாறணும் ஆண்டவரே. பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறவனாக, போராட்டங்களை எதிர்த்து போராடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஒளிபெருக்கியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நேலையாய் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று ஆண்டவரே வேதம் சொல்கிறபடி கர்த்தாவே நாங்கள் ஒரு நாளையும் ஆலயத்தை நாங்கள் கெடுத்து விடக்கூடாதப்பா ஆண்டவரே. எங்கள் ஆலயம் பரிசுத்தமாக மாறணும். திட்டு உள்ள ஆலயத்தை கர்த்தர் மாற்றுங்க. பழுது பார்க்கணும் ஆண்டவரே. சரி செய்ய வேண்டிய பகுதி எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கருத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தடைப்பட்ட பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதி. சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே வீட்டில் இருக்க விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. வலது கரம் அவர்களை தொடட்டும், பலப்படுத்தும். உமக்கே சகல துதிகான மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே.